இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்து வரும் நாட்களில் மேற்கு மண்டல பகுதிகளில் 6 முதல் 12 கிலோமீட்டர் வேகமான காற்றுடன் தூறல், வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. ஒத்தி வைத்த உரமிடல், மருந்து தெளித்தல் மற்றும் களை எடுத்தலை முடிக்கவும். கடந்த வாரத்தினை விட வரும் நாட்களில் வெப்பநிலை சிறிது உயர்ந்து குளிர் குறைந்தும் காணப்படும். கடந்த வார மற்றும் தற்போதைய வறண்ட வானிலை காரணமாக கதிர் பருக்கும் பருவத்தில் உள்ள சம்பா நெல்லுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். நிலவும் வானிலையில் மக்காச்சோளத்தில் அடிச்சாம்பல் நோய் தென்படுகிறது. இவ்வாறு தென்பட்டால் பாதிக்கப்பட்ட செடியினை அகற்றவும். ஏனெனில் மருந்துகள் கொண்டு இவற்றை கட்டுப்படுத்த தற்போது இயலாது. வறண்ட மற்றும் குளிர்ச்சியான வானிலை காணப்படுவதால் குளிர்கால பருத்தியை காலை நேரத்தில் பறிக்க வேண்டும். வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் முன்பருவம் நடவு செய்த மஞ்சள் கிழங்கினை அறுவடை செய்வதற்கு இதுவே உகந்த தருணமாகும். தென்னை மரத்திற்கு இரண்டாவது முறையாக யூரியா 650 கிராம், சூப்பர் பாஸ்பேட் 1 கிலோ, பொட்டாஷ் 1 கிலோ கலந்து இடுவதற்கு இதுவே தகுந்த தருணமாகும். நடப்பு வானிலைக்கேற்ப கோடைக்கால திராட்சை அறுவடைக்கு தற்போது கவாத்து செய்ய வேண்டும். பருவமழை காலங்களில் தொடர்ந்து மழை பெறப்படுவதாலும் புதிதாக முளைத்து வரும் புற்களை கால்நடைகளுக்கு கொடுப்பதாலும் செம்மறி ஆடு, மாடு மற்றும் கறவை மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழுக்களின் அறிகுறிகள், அதாவது சுருண்ட இலைகள், வெள்ளையான சுரண்டப்பட்ட இலைகள் குறிப்பிட்ட அளவில் தென்பட்டால் மழை நின்ற பின் 1 ஏக்கருக்கு கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 50% SP 400 கிராம் அல்லது ப்ளூபெண்டிமைட் 20% WG 50 கிராம் மருந்தை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கருக்கு இடவும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். சிகாட்டோகா இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த புரோபிகோனசோல் 1 மில்லி லிட்டர் மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். இரவில் குளிர்ந்த வெப்பநிலை நிலவுவதால் கால்நடைகளை, குறிப்பாக இளம் குட்டிகளை தகுந்த கொட்டகைகளில் அடைக்க வேண்டும். மேலும் வெப்பமூட்டிகள், அதாவது குண்டு பல்பு பொருத்தினால் நுரையீரல் அழற்சி ஏற்படாது. தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மழை எதிர்பார்க்கப்படுவதால் உளுந்து விளைந்த பொருளை உடனடியாக இயந்திரம் மூலம் அறுவடை செய்யுமாறும், அறுவடை செய்த விளைபொருளை நிழலில் நன்கு உலர்த்தி பாதுகாப்பாக வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உளுந்து மற்றும் மானாவாரி பயிர்களில் வேரழுகல் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா விரிடி 2.5 கிலோவை 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர் பகுதியில் 1 ஹெக்டருக்கு இடவும். மேகமூட்டமான வானிலை மற்றும் இலை ஈரப்பதம் ஆகியவை நெல்லில் குலை நோய்க்கு சாதகமாக உள்ளது. 1 ஏக்கருக்கு கார்பன்டசிம் 50 WP 500 கிராம் அல்லது ட்ரைசைக்ளோசோல் 75 WP 500 கிராம் என்ற அளவில் நோய் தொற்றினை கண்டறிந்த பிறகு தெளிக்க வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தக்காளி. பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவத்தில் உள்ள காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டம் உரமிடுதல் நல்ல பயனளிக்கும். காய்கறி பயிர்களுக்கு நுண்ணூட்டத்தை நீர்ப்பாசனம் வழியாக விடுதல் அல்லது இலை வழியாக தெளிக்கவும். பருத்தி. பருத்தி பயிரில் பூ மற்றும் பிஞ்சு உதிர்தல் பிரச்சனை ஆங்காங்கே காணப்படுகிறது. இதனை சரி செய்ய பூக்கும் மற்றும் காய்க்கும் பருவத்தில் உள்ள பருத்தி பயிரில் 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பருத்தி பிளஸ் எனும் வளர்ச்சி ஊக்கியினை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். இதன் மூலம் பூ மற்றும் பிஞ்சு உதிர்தல் குறைகிறது. காய் வெடிக்கும் தன்மை அதிகரிக்கிறது. பருத்தி விதை விளைச்சல் அதிகரிக்கிறது. மேலும் இது பருத்தி செடிக்கு வறட்சியை தாங்கி வளரும் தன்மையும் கொடுக்கிறது. கால்நடை. நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையில் தங்களது கால்நடைகளுக்கு காணை நோய் வர வாய்ப்புள்ளது. இந்நோயிலிருந்து தங்கள் மாடுகளை காப்பாற்ற விவசாயிகள் ஜனவரி மாதத்தில் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி தங்களின் மாடுகளுக்கு கால்காணை, வாய்க்காணை நோய்க்கான தடுப்பூசி மருந்தினை போட்டுக்கொள்ளவும்.
மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் 1 லிட்டர் தண்ணீரில் மேன்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக தெளிக்க வேண்டும். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு குமிழ் விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இலையில் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் இலைப்புள்ளியை நிர்வகிக்க மேன்கோசெப் இலை வழியாக 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் 70 முதல் 100 நாள் வயதுடைய வீரிய ஒட்டு பருத்தி செடியில் மெக்னீசியம் பற்றாக்குறை காரணமாக முதிர்ந்த இலைகள் சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. இதனை நிவர்த்தி செய்ய மெக்னீசியம் சல்பேட் 0.5% என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும். தற்போது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் நெல்லில் குலைநோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ட்ரைசைக்ளோசோல் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.25 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிப்பானாக தெளிக்க வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பூச்சி தாக்க அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரோட்ரினிலிப்ரோல் 150 கிராம் அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். உளுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்புக்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் 10 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். விவசாயிகள் நிலக்கடலையில் தண்டழுகல் நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடி 2.5 கிலோ ஹெக்டர் என்ற அளவில் 250 கிலோ தொழு உரத்துடன் கலந்து மண்ணில் இடலாம். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார்க்கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம்.